சிப்காட் ஒப்பந்த தொழிலாளர்களுடைய இந்த கால வரையறையற்ற போராட்டத்திற்கு சிஐடியு காரணம் அல்ல. அரசாங்க தரப்பும் இதை எடுத்திருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தரப்பும் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நான் பொறுப்பல்ல நீ பொறுப்பல்ல என்று தட்டி கழிக்கும் இந்த போக்கு. குறைந்தபட்ச ஊதியம் 26,000 வழங்க வேண்டும், அவங்களுக்கான ஐடி கார்டு வழங்க வேண்டும், விடுமுறைகள் கண்டிப்பாக வழங்க வேண்டும், விடுமுறை நாட்கள் அரசு விடுமுறை நாட்களில் வேலை பார்த்தால் அதற்கான சம்பளம் வழங்க வேண்டும். இன்னும் பல கோரிக்கைகளை இணைத்துதான் இந்த போராட்டம் என்பது, காலவரையற்ற போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசாங்கம் தொழிலாளர் துறையும் அதை தட்டி கழித்து போகும் போக்கு என்பதை மிக கண்டனத்துக்குரியது. தமிழக முதலமைச்சர் தொடர்ச்சியாக சிப்காட் வளாகத்துல ஒவ்வொரு நிறுவனத்தையும் தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா தொடங்கி வைக்கக்கூடிய முதலமைச்சர் அடுத்த கட்டமாக அதற்கான சம்பளம், அவர்களுக்கான பயன்பாடுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட தொழிலாளர் துறை அமைச்சரோடு இருந்து பேசி அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர இந்த தரப்பு, அரசு தரப்பு, சிப்காட் நிர்வாகம், கான்ட்ராக்ட் 3 பேரும் உட்கார்ந்து பேசி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும்னு சொல்லி இந்த நேரத்தை கேட்டுக்கிறோம். பொதுச் செயலாளர், நெல்லை மாவட்ட பொதுத் தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி.